மத்தியானம் ஷார்ப்பாக 3 மணிக்கு அழகான பைன் ட்ரீஸ் அண்ட் மவுண்டன்ஸ் சரௌண்ட் பண்ணுற அந்த பைசரன் வேலி, அதாவது பஹல்காம்லேருந்து டீப் டவுனில் 5 கிலோமீட்டர்ஸ் இருக்கிற அந்த வேலியில் நிறைய ஃபேமிலிஸ் அழகாக சீனரியை ரசித்து அண்ட் ஃபோட்டோஸ் எடுத்து ரொம்பவே மூமெண்ட்ஸை செரிஷ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அடுத்த நிமிஷமே அவங்களுக்கு நடக்க போகிற கெட்டது தெரியல. அடுத்த நிமிஷமே அங்கே 4 to 5 டெரரிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. எதை வச்சு அப்படின்னா ரிலீஜனை வச்சு. ஹிந்துஸ் எல்லாரையுமே வந்து பார்த்திங்கன்னா கொண்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 27 பேர், அதுவும் ஜென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இறந்துருக்காங்க. அதுலேருந்து தெரிய வருது. அண்ட் டூரிஸ்ட் மெயினாக வந்து எவ்வளோ பயப்படுவாங்க, இனிமேல் காஷ்மீர் பக்கம் தலை வச்சு யாருமே படுக்க மாட்டாங்க. அண்ட் மோரோவர் 26,000 டிக்கெட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா காஷ்மீருக்கு கேன்சல் ஆகிருக்கு. இதோட விளைவாக வந்து பார்த்திங்கன்னா அமித்ஷா அவர்கள் நேற்றையே காஷ்மீர் போய் நிறைய டிஸ்கஷன்லாம் வந்து அந்த சிஎம்மோட பண்ணிட்டாரு. அண்ட் மோரோவர் இன்றைக்கி காலையிலே வந்து பார்த்திங்கன்னா மோடி சவுதி அரேபியாவிலேருந்து அரைவ் ஆகிட்டார். ஏன்னா வந்து ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக அரைவ் ஆனோம். பட் இந்த பிரச்சனைனால காலையிலே அவர் வந்துட்டார். பட் இதுக்கு பின்னாடி யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா த ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரண்ட் அப்படின்ற ஒரு மிலிட்டன்ட் ஆர்கனைசேஷன். ஸோ இவங்க வந்து 2019 தான் இதை வந்து ஆக்டிவாக ஆரம்பிக்கிறாங்க. ஏன் வந்து ஒரு சப் குரூப்பாக தான் செயல்படுறாங்க. இதுக்கு மேலே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா லஷ்கர் இ தைபா. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜிஹாதி ஆர்கனைசேஷன். இவங்களோட மெயின் மோட்டிவே என்னென்னா மொத்தமாக இருக்கிற இந்த காஷ்மீரை வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக பாகிஸ்தானோட இணைச்சிடுறது தான் இவங்களோட மெயின் எய்மாகவே இருக்குது அண்ட் மெயின் அப்ஜெக்டிவாகவே இருக்குது. இதுமே 2019 புல்வாமா அட்டாக் வந்தது. பட் இந்த டைம் வந்து கணிச்சிருக்கணும். ஏன்னா அமர்நாத் யாத்ரா வந்து இன் ஃபியூ மந்த்ஸில் வந்து பார்த்திங்கன்னா வரப்போகுது. அண்ட் மோரோவர் 6 days முன்னாடி பாகிஸ்தானோட சீஃபும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வல்கராகவே ஹிந்துஸுக்கு எதிராக வந்து பேசியிருந்தாங்க. அண்ட் 2 வந்து பாகிஸ்தானுக்கு நீங்கள் வந்து சொல்லி வளர்க்கணும், முஸ்லீம் வந்து வேறு, ஹிந்து வந்து வேறு, 2 பேருக்குமே இருக்கிற ஆம்பிஷன்ஸ் வேறு, ட்ரீம்ஸ் வேறு, ரிலீஜன் வேறு, அவங்க ப்ராக்டிசஸ் வேறு இப்படின்னு சொல்லி நிறையா விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஹேட் ஸ்பீச் கொடுத்துருந்தாங்க. பட் அப்பயே வந்து நம்ம இன்டெலிஜென்ஸ் வந்து சுதாரிச்சிருக்கணும். பட் இனிமேல் வந்து அவங்க கை வைக்கவே யோசிக்கணும். அந்த மாதிரி ஒரு லெசனை நம்ம இந்தியா டீச் பண்ணணும்னு நான் நம்புகிறேன். பட் இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். உங்களோட டேக்ஸை நீங்கள் இந்த கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. பாய்.